இங்கே பாருங்க, இந்த மூஞ்சி தான் இப்போ இந்த பஜ்ஜியே சுட போகுது. வாசந்த சொல்லி ஓடியா. இங்க பாருங்க, இந்த பையன்தான் கூட நான் ஊத்துறேன், நீ கலக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போதும். இப்போ நல்லா கலக்கு. இதை பிடிச்சிக்கோ, கையை இதை பிடிச்சி கலக்கு. தண்ணியை கீழே வை. இருப்ப நான் ஊற்றுற தண்ணி கொடு கொடு கொடு. பிடிச்சி தான் கலக்கணும். அது மெதுவாக தெறிக்கக்கூடாது. இரு அப்படி பண்ணக்கூடாது. விடு இப்படி பண்ணால் வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாது போட்டு. ஏய் இப்போ கலக்குப்பா, கலக்கு அது வந்துடும் மெதுவா. அம்மாவும் அதாச்சும் பையன் சமைக்கிறான், அம்மா சொல்லி கொடுக்குறேன். ஏய் கண்ண பவுல் கை தொடக்கூடாது. இரு கை கடிக்கிறோம். போதும் பத்தியா, கலக்கு போதும். தண்ணி ஊத்தாத. ஏண்டா டேய், இல்லையே இங்க பாருங்க. புடி நான் கலக்குறேன். நிறைய தண்ணி ஊத்திட்டே. பத்தாதுமா, அதிகமாயிரும்பா. சாயந்தரமா தானே சுடுங்க, அதை ஃப்ரீசர் வச்சு சாயந்தரமா சுட்டுடலாமா? ஆனியன் பஜ்ஜி சுட்டு தரேன், ஆனியன் வெஜிடபிள் சேர்த்து. ஐயோ பிடிச்சி கலக்குமா. இப்படியே உசுப்பேத்தி ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? ஒரு வழியா கலக்கிட்டான். பாடுறா பாட்ட. லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா. போதும். ஏய் மொன்ன வரைக்கும் எஜ் வரைக்கும் கிளிக்க கூடாது. போதும். அதே இடத்துல சுத்தாத. போதும். அவ்வளவுதான். அழுக்குற இதை எடுத்துரு. மற்றதெல்லாம் பஜ்ஜியை போட்டுக்கலாம். ஆஃப் என்ன பண்ணுறேன். ஓகேவா? ஏய் சரி, விட்டுரு. அவ்வளோதான், அதை எடுத்துருங்க. போதும். மூடி விடும்போது அது எப்படி தெரியும், மாவை லைட்டாக இது பண்ணி மூடி விடணும். அப்புறமா பண்ணிக்கலாம். வச்சிரு. இன்னொன்று எடு. இது வேணாம். இது முழுசாக. இது அது இதாகிட்டுக்குதுமா. சரி விடு. ஓகே மூடு நல்லா ஃபுல்லாக. இன்னொன்று இது வேணாம். ஸோ ஓகே, இது ரெண்டே போதும். இது ரெண்டத்தையும் நம்ம பழைய பஜ்ஜி செஞ்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணுன்னாக்க வெங்காயத்தை போட்டு விடுயா. இதில் ஒன்று சரி, அதை வச்சு என்ன பூஜை பண்ண போறியா? இதை வச்சு என்ன பூஜை பண்ண போகிறேன்? ஓகே, அப்படி இது பண்ணி விட்ரு. ஓகே சந்தோஷ். இப்போ வந்து சொல்லு அடுத்தது. இதை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம்.
மாவு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்திருக்கணும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். போதும் போதும் போதும். அப்போ மாவு போதும் போதும் போதும். ரொம்ப கெட்டியாயிரும், பஜ்ஜி நல்லா இருக்காது. எப்பவுமே வீடியோஸ்க்கு வந்து அதை இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி தான் வச்சு எடுக்கணும். சரியா? அப்படி வச்சு எடு. நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதுலேயே வந்து எல்லாமே இருக்குது, அதனால் எதுவும் போட தேவையில்லை. ஓகேவா? இதை இப்படி வச்சுட்டோமா? இதில் வச்சிடலாம். அடுத்தது எங்கே ஸ்டஃபிங் வச்சோமே அதே இது கொடுக்கணும். அடுத்தது இதே மாதிரி எடுத்து ஆனால் இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயிலில் விடும்போது வந்து அப்படியே எடுத்து தான் விட போகிறோம். ஆயிலில் விடும்போது அப்படியே பஜ்ஜி மாதிரி எடுத்து தான் விட போகிறோம். போயிட்டு இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாமா? அந்த சின்ன வானல்லே சுடு தண்ணி போடலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது சுடும்போது கட் பண்ணிடலாம். கட். எங்கே கத்திரிக்கோல் எங்கேயே தேடுறான். கத்திரிக்கோலை கண்டுபிடிச்சி எடுத்துட்டான். அப்போ சின்னதாக கட் பண்ணி ஆயில் ஊற்று. டேய் அறிவாளி புள்ள என்னவோ பண்ணிட்டு இருக்குது. பாருங்க. ஓ, பஜ்ஜிக்கு மேக்கப் போடுறாரு. பாருங்க என்ன பண்றாரு, பஜ்ஜிக்கு மேக்கப் போடுறாரு. பாருங்க அங்க எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. இவர் வந்து இங்க பஜ்ஜிக்கு கண்ணாடி ஒடிச்சுறாரு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் காஞ்சதுவே நம்ம சந்தோஷம் வந்து பஜ்ஜியை எடுக்கிறாரு. ஐயோ கீழே விழுந்து போயிடுச்சு. நல்லா நம்ம வியூ பண்ணி காட்டவங்கள எடுக்கிறாரு. எடுத்துட்டாரு. தூக்கு இல்லை அப்படியே தூக்கு. எப்பாடா அதோ ஊற்றிட்டாருப்பா. ஏய் என்ன கை வச்சுறாரு. பாருங்க பஜ்ஜி பாருங்க. அடுத்ததை எடுக்கிறாரு. நல்லா கலக்கி. ஓகே சூப்பர். ஓகே, ரெண்டாவது பஜ்ஜியும் வெற்றிகரமாக வந்து எண்ணெயில் போட்டுட்டாரு. இருப்பா, ரெண்டு மட்டும் வேகட்டும். அடுத்தது ஐயோ உப்பு வைக்கல. காரமாக இருக்கும்டா. காரமே இல்லைன்ற காரம். இது ரெடிமேட் பேக்கெட். இந்தாங்க. அடுத்தது வந்து திருப்பி விடுங்க. இந்த மசாலா ஹோட்டலையா என்னவோ பண்றோம். திருப்பி விடு. ஐயோ கையில எடுத்து போட்டுட்டோம். சின்ன வாட்டம் அது எல்லாமே அதுல இருக்கு. அம்மா என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற? ஐயோ ஒரு பஜ்ஜி இது ஒரு வீடியோ வேற கேடு உனக்கு. டேய் உனக்கு சுட தெரியலடா. அப்போ வந்து சுடு. இரு நான் சொல்கிறேன். அவ்வளோதான் இவன் சுடுறான். ஏன்னா இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சின்ன எண்ணெய் தானே போட்டோம். பாருங்க இவன் எப்படி சுட்டு வச்சிருக்கிறான்னுட்டு. அடுத்தது வந்து இதிலையே நாம் சுட போகிறோம். இதையே வந்து இப்போ நான் எடுத்து போட போகிறேன். பஜ்ஜிக்கும் சந்தோஷக்கும் செம்ம போராட்டம் நடக்குது. ஐயோ சின்ன வானல். அடுத்த முறை பொரிக்கும் போது பெரிய வானல்ல பார்த்துக்கலாம். எண்ணெய் ஏய் நீ அதெல்லாம் பண்ணிடாத அமைஞ்சாரு. இப்போ பாருங்க இதுலயே வந்து
ஏய் என்னையா பஜ்ஜி இது அது அப்படிதான் இப்போ இருக்கும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். கையிலே தான் பிடிச்சிக்கணும் அப்போ நம்ம பார்க்கறது. எப்படியோ எடுத்துட்டாங்க. என்ன பஜ்ஜில சாக்கடிதான். ஏன்டா சந்தோஷம். போதும் இப்போ வந்து போண்டா ஓடி போகும். பெருசு பெருசு விடலாமா? நல்லா இருக்கிற மாதிரி விட்டா நான் சரி. பாதி வந்து இப்போதைக்கு மீதி அப்போதைக்கா நாளைக்கு இல்லை ஈவினிங். ஏய் அமுத்து விடாத. அப்போதான் பெருசாக ஆயிடும். அப்புறம் பூரி மாதிரி பிடிச்சி விடலாமா அதை பண்ணலாம். 3 போதுமாப்பா? போதும்ப்பா. இதே சாப்பிடலாம். இதே சாப்பிடலாம். சாப்பிட மாட்டா? ஏன் மிளகா பஜ்ஜிலாம் நிறைய இருக்கு, சாப்பிட முடியாது. என்னால் முடியும். போதும்பா. இருமாம்மா. சரி இன்னொன்று மட்டும் விட்டுக்கிறேன். மொத்தமாக 2 முடியும். அது தள்ளி விடு வருமா? போதும். ஒன்றாந்தா விட்டு தொலையா? இரு புரியுது. இரு ஆகட்டும். ஈவினிங் இதோட கொஞ்சம் வந்து வெஜிடபிள் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். கோஸ் போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். சின்னதாக விட்டுக்கிட்டா போதும். ஈவினிங் கொஞ்சம் செய்யலாம். இரு அது எதுவும் பண்ணாது. இரு போதும்பா, அவ்வளோதான். பட்டிக்கார வாங்கிட்டு வந்து ஏறுவாங்க. 12 ரூபாய் வாங்கிப்பான். 2 பூஜை கடையில் தண்ணி போட்டு வாங்குது. அது கூட சூடாக தான் இருக்கும். அப்புறம் என்ன சொல்லு? என்ன சொல்லணும்? தக்காளி சட்னி சூடே வைக்கல. சரி எல்லாத்தையும் கீழே வை. கையோட வச்சு நைட்டில் பேய் சாப்பிட்டு போயிடுச்சு பாருங்க. தக்காளி சட்னி வந்து சூடு பண்ணுறான். நைட் செஞ்சு தக்காளி சட்னி அதை சூடு பண்ணுறான். இப்போ வர தக்காளி வந்து இனிப்பாக இருக்குது. அதே மாதிரி இதோ பாருங்க. புளிப்பா இருக்கு. சாரி இதை பாருங்க பஜ்ஜி. அப்போ சாப்பிட்டு சொல்லு. அப்போ எப்படி இருக்குது நீட்டு? ஏய் சொல்லுடா. சூடா இருக்கான். நம்ம மாஸ்டர் வந்து இவர் தான் வந்து செஃப் ரெடி பண்ணுறாரு பாருங்க. இருப்பானு கொஞ்சம் சூடு பண்ணலாம். நல்லா இருக்கா? காரம் உப்பு எல்லாம் சரியா போச்சா? அது என்னை பார்த்து சொல்ல.